ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 கப்பு நம்ம நார்மலாக பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப்பு வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது 2க்கும் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2ம் சேர்த்து வந்து 2.25 கப் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வேகும்போது நல்லாயிருக்கும் குலைவா. இப்போ வந்து இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. அதோட 2-3 பல் பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 4 விசிலுக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம மசாலா வந்து வறுத்தரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை பருப்பு ஆட் பண்ணுறேன். இது 2த்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அரை கப் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன், வெள்ளை எள்ளு. அதுக்கப்புறமா இது வந்து கசகசா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து கோகோனட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணிக்கேன். நீங்கள் வந்து இந்த கொப்பரை தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு நான் வந்துட்டு தனியா சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்துட்டு ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரொம்ப நைஸ் பவுடராகவும் அரைக்க வேணாம், ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்க வேணாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் வந்து நான் காய்கறியெல்லாம் சேர்க்குறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கத்திரிக்காய் சேர்க்குறேன், கேரட் சேர்க்குறேன், பீன்ஸு, அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரோசன் தான், அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உடனே வெந்துடும், அது ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காயெல்லாம் வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு, இந்த காய் அளவுக்கு உப்பும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரைஸ் பருப்பு வச்சோம்ல, அது வந்து நல்லா வெந்துருச்சு. அது நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி நம்ம நிறைய போட்டு ஆட் பண்ணனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியை அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்தமாக கூட அரைச்சி வச்சுட்டு வேணுங்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா. இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட காரத்துக்கு நான் ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வேறு எந்த மசாலாவும் இல்லை, நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா மட்டும்தான். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா காயும் வெந்துடும், உங்களுக்கு எல்லாம் மசாலா எல்லாமே வந்து கலந்து வந்துடும். கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்.
இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வேக வச்ச அந்த ரைஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதுக்கு குலைவாக வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். மெதுவாக அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆற உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.